ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டூட் டிஃப்டரில் பார்ட் 3 கேம்லேயே தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துடுவாங்க. அப்போ தான் ஸ்டோரி கண்டிலேஷன் புரியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. சீக்கிரம்டா டேய். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு $3000 வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்று வாங்க போகிறோம். சும்மா ஒரு பிஸ்டல் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க கைஸ். அவங்களாம் தான் $3000. அதுக்கு முன்னாடி கிரில் ஏதாவது கண்டிப்பாக இன்றைக்கி சம்பவம் வச்சுருப்பான். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கன்று வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மிஷின்னு கேட்டுட்டு கன்று வாங்குவோம். அப்போ தான் காசு மிச்சம் பண்ண முடியும். கண்ணே மணியே கன்னிமையே என் கைக்குள்ளே வளர்ந்த வாவ் வாட்சிய லேம்போர்கினி. என்ன பண்ணுவோம், இதை நான் வித்துற போகிறேன். எனக்கு காசு கிடைக்கும். காசு பண்ணோம் திட்டு மணி மணி அப்படின்ட்டு விற்றுருவோம். வாங்க. எவ்வளோடா போவோம் இப்போ பாருங்கள். 100 ரூபாய்க்கு மேலே 200 ரூபாய்க்கு மேலே போகுது. 200 ரூபாக்குள்ளே தான் சொன்னா தெரியும் ஃப்ரெண்ட். பிச்சைக்கார பசங்க ஏண்டாடே. அதுவும் அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்களா, வண்டிக்கு டேமேஜ் கொடுக்குறானாமா. கையை வச்சு வண்டியை அடிச்சுட்டு இந்த காசு அடிபட்டுருக்கு அதனால காசை குறைச்சிக்கிறேன்றான். நியாயமே இல்லாமல் பண்ணுறானுங்க. டேய் கிரில் ஏரியா தான்டா இது. கிரில்கிட்ட சொன்னோன்னா உங்களை சிக்கன் கிரில் மாதிரி வாட்டிடுவான். வாட்டுறது மீன்ஸ் ரொம்ப சொல்லுவாங்க. என்னன்னு தெரில, அது தெரில. அந்த மாதிரி ஆக்கி விட்ருவான் பார்த்துக்கோ போயிடு. ஸோ இவன் பாட்டிலில் தான் இன்னும் உட்காந்துட்ருக்கிறான். வாகேடா என்னடா வேணும்? நான் கேம் விட்டு வெளியே போயிடுறேன். 3000 ரூபா கேட்குறான்டா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஓகே. என்ன பண்ணுறான், பேட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூடு மார்க்கெட்டில் இருக்குமா, போய் எடுத்துகிட்டு வாடான்றான். டேய் ஏன்டா அந்த இடத்துலையே உட்காந்து எல்லா வேலையும் நடக்கணும்னா எப்பட்றா? ஏன்டா அப்படிலாம் இருக்கீங்க? சி எந்த பைக்க கண்டாதே. ஓ நம்ம வண்டி தான் ஃப்ரெண்ட். நம்ம வண்டி வந்தப்போ ஒரு வண்டியில் தூக்கி போட்டு போனோம்ல, அந்த வண்டி தான் நம்ம தான். அந்த வண்டி சி நம்ம வண்டி தான் அது. ஐ லேம்போர்கினி. லேம்போர்கினியை கூடுறா டேய். டேய் திருட்டு பாலே எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்திருக்கான். அதான் பயந்து ஓடுறான். மவனே என் கையில் சிக்குனா உன் கார் எனக்கு தான்டா. ஆகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம். கண்ணே மணியே. நம்ம அதே மாதிரி இந்த கிரில் இருக்கான் பாருங்க. அவன் ஒரு கஞ்ச பிஸ்ல என்ன பண்ணுறான், அவன் காசு தான் காசு தான் இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மூட்டை பணம் இருக்கும். அதில் ஒரு 3000 ரூபா எடுத்த என்ன ஆக போகுது நான் கேட்குறேன். ஓப்பனாக கேட்குறான் அவன்கிட்ட. வாழை எப்படிலாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். பேட்ரி எங்கடா இருக்குடே மண்டையா? இந்தா இருக்கு மண்டையா. தேங்க்ஸ்ரா ஹெட்ஃபோன் மண்டையா. சி ஹெட்ஃபோன் மண்டையா மண்டையா. ஓகே இங்கே எவனாவது இருக்கானா? அவங்க ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும், எடுத்துடலாம் அவங்க. மண்டையா இது கோழி, விராத்து கோழியோ இல்லை சேவலோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. வெளியே போ, எனக்கு காசு தான் தேவை. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கிரில் வீட்டுக்கு தான் போக போகிறோம். எர்ரா ஸ்கேட் போர்டு. ரைடர் ஸோ ஃபைட்டர் ஏமக்கிட்ட ஆமிட்டி ஹைட்டர் ஹைட்டர் ஹைட்டர். ஐயோ ஆனால் ஸ்கேட் போர்டு டேய். கோடிகள் என்னடா பாட்டு, என்னடா பாட்டு பாடுறான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ரிலிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயில் நுழையலை. ஐயோ நீதானே எனக்கு எல்லாமே, நீ மட்டும் தானே கண்ணே மணியே கன்னிமாயே என் கைக்குள்ள மறந்த வேலே. போதும், இதுக்கு மேலே போனால் காப்பிரைட் வர வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் போட. இங்கே பாருங்கள், நம்மலாம் ஸ்பைடர்மேன் மாரி ஸ்கேட் போர்ட்லேயே போயிடுவோம். நம்ம வண்டி இன்னும் போலையாடா? இது நம்ம வண்டி தானே.
நம்ம வண்டிக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிச்சு போல். அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஓகே. ஐயோ ஸ்கேட் போர்டு ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண சொல்ல போகிறான்னு தெரில. இந்த சிக்கன் கிரில்லு டேய் ஸ்கேட் போடுறா. ஓகே என்ன எஸ்ஸு. நீ பேட்டரியை வாங்கிட்ட. உன்னை கொண்டுடலாமாடா? ஏங்க இவன் தப்பாக ஹேக் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. ஹை கேங்குன்னு ஒருத்தனுங்க சண்டைக்கு வரானுங்களா, அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்றான். டே எங்கேருந்துடா வந்திருக்குங்க? ஏங்க யாருங்க இவன்? உன்னை யாரா கூப்பிட்டா? பைத்தியம் ஃப்ரெண்ட் கடைசி நேரத்தில் காலை வாரிட்டான். ஐயோ ஏதாவது குப்பை கன்று இருந்தால் கூட வாங்கிட்டு வந்துடணும். டேய் இதுக்கு தான் ஃப்ரெண்ட் கன்று வாங்கணும்னு கேட்டிங்களா? பைத்தியம் இது 500 ரூபாயா? ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட் 500 ரூபா இருந்தால் AK-47 வாங்கலாம். வாங்க போ. அப்படி அதுக்கு என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வண்டியை விற்க போகிறேன். வாங்க போகலாம். அந்த கன் ஷாப் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. அது அங்கே போய் AK-47 வாங்கிட்டு வந்துடணும். வெடிகுண்டெலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வாங்கிடலாம். ஐயோ என்னடா அது கருமத்தை என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? ஏங்க இந்த சிக்கன் கிரில் ஏதோ வேலை பார்ப்பான்னு நினச்சேன். பைத்தியக்காரன் அதே மாதிரி ஏதோ வேலையை பார்த்துட்டான். ஏன்னா கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதாடா? ஒரே ஒருத்தனை காப்பாற்றுடான்னு சொன்னேன். அது ஒரு குத்தமாக ஹை கேங்குன்னு ஏதோ இன்னொரு கேங்கு சண்டைக்கு வந்துட்டானுங்க. நல்லா காசு கொடுறா ப்ளீஸ்ரா. டே புண்ணியமாக போண்டா. தேங்க்ஸ். இன்னும் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா சந்தோஷப்பட்டுருப்பேன். இருடா நீ 50 ரூபா வச்சு 50 ரூபா போடாதனால உன் கடையிலேருந்து உன் காசுலேயே நான் வாங்கிட்டு போகிறேன்டா. இதை அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. காசு விட்றா. டேய் 1 ரூபா. எப்படா இப்படிலாம் இருக்கீங்க? 1 ரூபா தராங்க. எப்படா இப்படிலாம் இருக்கக்கூடாதா வாழ்க்கையில்? ஒரு ரூபா அப்படியே ஒரே ரூபா 8 ரூபா. டே போடா பைத்தியக்காரா, போடா வீட்டுக்கு போடா. டே 1 ரூபா கேட்குறான் பாருங்க, மனசாட்சி இல்லாதவன். இருங்க நான் வேறு வழியில் பண்ணுறேன்டா. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிறேன் எம்மன்டா. இருங்கடா பாஸ்கெட் பால் விளாண்டா காசு கிடைக்குங்க. இதை நான் பண்ணுறேன். இது இந்த கேம் விளாட்றப்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 3000 ரூபாய் இப்படி தான் சேர்த்தேன். ஆனால் அது கன்று வாங்க வேண்டிய காசுராடே. மிஷின் பண்ணு, அது பண்ணி, இதை பண்ணுன்ட்டு அவனை கொண்டுட்டான் வைத்தியம். இப்போ எவனோ ஒருத்தர் சண்டைக்கு வர கூப்பிட்ருக்கான். அறிவில்லாத ஃப்ரெண்டெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கிறேன் நான். ஒருத்தன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிச்சின்னு அவனை ஒருத்தன் ஒய்யால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லேருந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கிறான். இன்னும் ஒருத்தன் ஏதோ எவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெயிலில் உட்காந்துட்ருக்கிறான். இவனுங்களை காப்பாற்ற போய் நான் மாட்டின்ட்டுருக்கிறேன். பத்தாவது வரைக்கும் ஒரு பைத்தியக்கார ஃப்ரெண்டு. என்னடா வாழ்க்கை இது ஜாக்கு? பாவம் நிறைய வாழ்க்கை தான் வாழ்கிறான் பாவம். என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் ஃப்ரெண்டை காப்பாற்றணும், இன்னொரு பைத்தியக்கார ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுறான். சாய் டாய் என்னடா இது? இந்த கேமு என்னை கோவப்படுத்துது டாய். போயால முடியலடா, என்னால் சத்தியமாக முடியலடா. விட்டுருங்கடா. டைம் இருக்குது கைஸ், அது வரையும் விளாண்டுட்டே இருப்போம். டே ஒரு கோ இதாவது போடுங்கடா. இன்னும் ஒரே ஒரு ப்ளீஸ் அப்பா அப்படின்னு கெஞ்சு நினச்சிங்களாடா. ஐயோ திமுறா பேசுனேன் கைஸ், பாயிண்ட் போயிடுச்சு. ஜடுகுறோ மடுகுறோ பிஸ்தரோ சோதுரோ மாட்டி இன்னி அடிக்கி மிட்டா. ஓகே இங்கே ஒருத்தர் ஆடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? டிங்கின்னு சிரிப்பு தான் ஆகுது. ஸோ AK-47 ஏதோ ஒரு இடத்துல 500 ரூபா ஃபைன். எந்த கன் ஷாப்புன்னு தெரில. மொத்தம் 3 கன் ஷாப் இருக்குது. கன் ஷாப் 1 2 ரெண்டாவது கன் ஷாப்பு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கே ஒரு கன் ஷாப் இருக்குது. இங்கே தான் இல்லைன்ட்டு வந்துட்டோம்.
வேறு எங்கே இருக்குது? இந்த சைடு தான் இருக்கும். இங்கிட்டு தான் ஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே 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 இந்த இடம் தான். பின்னாடி இருக்குது, அப்படியே பின்னாடி. லாய் இப்போ பின்னாடி தாங்க ரைஸ்ச்சு கைஸ் கடிச்சு. ஆஹா, காசு காசு பண்ணோம், துட்டு மணி மணி 2 பேரும் ஏற்றி போட்டு போயிருக்கான். அவனுக்கெல்லாம் போலீஸ் கேஸ் வராது, தெரியாமல் ஒருத்தனை தட்டி விட்டுருப்போம், அதுக்கெல்லாம் கேஸ் வருது. கருமம். சீக்கிரம்படா சீக்கிரம்படா சீக்கிரம்படா. ஆய் போடா, எவன்டா அவன் இங்கே வண்டி என்ன பண்ண இந்த ஃபார்முன்னு தான் நினைக்கிறேன். டே ஹை கேங்கு வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா, தெரியாமல் அண்ணன் பண்ணிட்டான்டா, என்ன வச்சிடாதீங்கடா. இந்த ஃபார்மாலாம் இருந்தால் நான் செத்தேன். ஓகே அப்பா ஆயிட்டேன். ஸோ ஆமாம்மா புல்லட் 60 ரூபாயா, இது 30 ரூபா. ஓகே இது புல்லட் எப்பட்றா வாங்குறது, எப்பட்றா வாங்கணும்? ஏங்க புல்லட் எங்கே எப்படிங்க வாங்குறது, எப்படி வாங்கணும்? செலக்ட் எ கிரெனேட் ஆர் வெப்பன் டு மூவ் பை மோர் கிரெனேட்ஸ். ஐய் வாடாய் டேய். ஆமோ காட்டுது பர்ச்சீஸ். ஆனால் அதுக்கு பர்ச்சீஸ் காட்ட மாட்டேங்குது. ஓகே அவ்வளோதான் காசு இருக்குது. அங்கே பர்ச்சேஸ் காட்ட மாட்டேங்குது. ஐயோ, நம்ம கிரெனேட் இருந்தால் தான் பாதி தப்பிக்க முடியும். நான் வேறு கன் ஷாப் போயிட்டு வரேன் கைஸ். ஸோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ நான் அப்படியே ஒரு கிரெனேடை மட்டும் வாங்கிக்கிறேன். இங்கே தான் கிரெனேட் வாங்க முடியுது, அதனால தான் கைஸ் காசு இல்லை. ஸோ 14 கிரெனேடு ஒரு கன் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா சண்டை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு கைஸ். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இவனுங்களோட நாங்கள் சண்டைக்கு இறங்க போகிறோம், அங்கே தான் போகணும், வாங்க போவோம். ஓகே கமான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியாஸ். என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்துருவோம். சீக்கிரம் போட சீக்கிரம் போட சீக்கிரம் போட. ஒரு வண்டி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும், அடிச்சுட்டு ஓடி வந்துடுறான். ஓகேங்களா? ஸோ அது இருக்காது, பட் அதுதான் எனக்கு எரிச்சல். என்டர் கேரளம் November 25. இந்த உட்காந்துருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட். இருங்க 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 ஒரு நிமிஷம் காட்டுறேன். அந்த இருக்கானுங்க பாருங்கள், எத்தனை பேர்? 5 பேர்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் இருக்கான்? 1 2 3 4 5 6 பேர்கிட்ட இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் மலை மாடு மாதிரி இருக்கிறான். இதை பாருங்க, 3 4 5 6 7 பேர் இருக்கிறான். ஒருத்த அடித்தா கூட நான் காலியே. கண்டுபிடிச்சிட்டானுங்க. அடி 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 தெறிக்க விட்டு என் நெல். சும்மா சொன்னா மலசிலாயோ மலசலாயோ அத்துப்பிள்ளிக்கே வந்தென்னு அத்துப்பிள்ளிக்கே வந்தென்னு மலசலாயோ. அறா 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 வெடிகுண்டு வெடிகுண்டு போடு போடு. நில்லு நில்லு நின்று நின்று. கமான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எங்கள் நேவி கச்சேரி தளபதி கச்சேரி வானா வன மனமா. இவன் மட்டும்தாங்க. கமான் ஈஸி பேட்டில். வாடா தடியா போடு போடு. அழுத்து அழுத்து அழுத்து. ஐயோ பத்திக்கிச்சி. போடுற 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 போடுற. கொய்யால ஆக்ஷன் பேக்கு தான்டா இன்னைக்கு. போடா. சோழி முடிஞ்சு. ஓகே, நான் இந்த சண்டைக்கு இவ்வளோ பயந்துட்டு இருந்தேன். ஈஸியாக அந்த சண்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ரெடி பண்ணி வந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. 10 செகண்ட் வெடிகுண்டு. இதுக்கு தான் கைஸ் வெடிகுண்டு தேவைப்படும். எடுத்து டப்பு டப்புன்னு போட்டு மேலே சண்டையவே முடிச்சாச்சு, பாதி சண்டையை. டான்ஸிங் அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தான். டான்ஸிங் கிரெனேடும் அது இல்லைன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸி. ஒரு நூலில் தப்பிச்சிட்டேன். ஓமை காட் விழுந்துட்டேன். ஓடு 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 ஓடு. சீக்கிரம் ஓடு. டிப் டிப் டாபி டிப் டாபிடி டிப்பு டிபி டிப் டிப் டாபி டிப் டாபிடி டிப்பு டிபி டிப். ஓகே வந்தாச்சு.
டே கில்லே இப்போ என்ன மிஷின் வச்சிருக்கிறே சொல்லு. ஓகே ஓகே என்ன சொல்கிறான்னு தெரியல. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஜெயில் நம்பரை மட்டும் காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அதோடு நம்ம இந்த கேம் பிளே வின் பண்ணிக்கலாம் மிஸ். ஸோ இந்த கேம் பிளேயில் பாதி வண்டி காசு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அதான் மிஷினுன்னு இல்லை, அப்போ தான் தப்பிக்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, வாங்க போவோம். மொக்க பண்ணா பண்ணினுமோ நான் வேஸ்டான ஃபிலோ. எக்ஸ்கூஸ் மீ, ஹலோ ஒன்றும் இல்லைச்சு. நம்ம கூட்டத்துக்கே பயந்த குய்ந்தா அதான் நம்ம பல்லம். கூட்டத்துக்கே பயந்த குய்ந்தா அதான் நம்ம பல்லம். அதிருமானு ஏற்றிருக்கே. ஏய் என்னடா வண்டி இது? இல்லையா மினமாடி பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணி என் பேட்ரிக்கு சீங்கப்படா ஜம்பே. எங்கேயோ விட்டுட்டுருக்குற வண்டியை. சீக்கிரம் போடா. டிப் வந்துட்டேன்டா. சீக்கிரம் போட டே தம்பே, சீக்கிரம் போ. ஓப்பன் த டோர். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டான்டா. டாய் எங்கே ஃபோன் வச்சுருப்பானுங்க இந்த கேமில்? எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எடுத்துட்டு கேமராவில் அவனோட இது சொன்னாங்க இதானே கஜிக். ஸோ சேவ் பண்ணுறேன்னு கேட்குறானு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட் எண்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ பை கைஸ், பை.